ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ வந்து மீன் மண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதாவது பாருங்கள், எண்ணெயை ஊற்றியாச்சு, கருவேப்பிலை, அந்த பூண்டு, வெந்தயம், மிளகு எல்லாமே போட்டு நல்லா அந்த வதக்கிக்கிட்டு இருக்கோம். அதோடு சேர்த்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அதே மாதிரிக்கு தக்காளி பழமும் நல்லா அழகாச்சு வெட்டி வச்சுருக்கோம். அதோடு என்ன செய்கிறோம் பாருங்கள், இந்த மீன் மண்டை மீன் எல்லாத்தையும் வந்து நல்லா அலசி ஒரு இதில் வச்சுருக்கோம். மீன் மண்டை சரியான மண்டை, மீன் வந்து சரியான பெரிய மண்டை. அதை வந்து மீனை அழகாக வெட்டி அப்படி பீஸ் பீஸாக போட்டு கழுவி எழுவி எல்லாம் அலசி இலசி வச்சுருக்கு. அதோட புளியை வந்து நல்ல கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா சூடு வந்து வதக்குறோம் பாருங்கள். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ஆணம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே மீன் குழம்புக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் வந்து நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கி முடிச்ச பிறகு அதோட அந்த வெட்டின தக்காளியும் போட்டாச்சு. அந்த தக்காளி வந்து நல்லா மசஞ்சு வந்தால் தான் அந்த கொஞ்சம் நல்ல ருசி கிடைக்கும். நம்ம வீட்டில் வந்து தக்காளி பழத்தை நம்ம டேரெக்டாக அதிலேயே புழிஞ்சு விட்டு போட்டுருவோம், அது ஒரு டேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே வந்து மீன் குழம்பு வந்து நம்ம வச்சு முக்கால்வாசி இது ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க விட்டு மீன் குழம்பு கொதித்த பிறகு நல்லா டேஸ்ட்டுங்க. இதுக்கு வந்து நம்ம ரொட்டிக்கு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம், சோற்றுக்கு சாப்பிட்லாம். உண்மையிலே மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.